ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 2வது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் என்று ஏற்றுக்கொண்டோமோ, என்று விசுவாசித்தோமோ, அன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலைப்பட்டிருக்கிறோம். பிசாசின் பிடியிலிருந்து நாங்கள் விடுதலைப்பட்டிருக்கிறோம். மாறாக தேவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது கர்த்தருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி. அவர் நமக்குள்ளே வந்த பொழுது நாம் அவருடைய ஆலயமாக மாறுகிறோம். ஆக ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆலயத்தில் தேவனுக்கு பிரியமான காரியம் ஜெபம், துதி, ஆண்டவரை நமஸ்கரிக்கிற காரியம், ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்கிற இடமாக இந்த ஆலயம் இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆக நீங்களும் நானும் அவருடைய ஆலயம். இந்த ஆலயம் எந்த விதத்திலும் உலகத்தின் அசுத்தங்களினாலும் மாம்ச இச்சைகளினாலும் பாவங்களினாலும் அந்த பிசாசின் வஞ்சனைகளினாலும் அங்கு சிக்குண்டு போகாதபடி, பாவத்துக்குள் போகாதபடி, அக்கிரமத்துக்குள் போகாதபடி, கரைப்பட்டு போகாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம். ஆமென், ஆமென்.